ஸோ 2019 என்னோட இ-காமர்ஸ் ஜேர்னி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 2025 நான் இ-காமர்ஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி டோட்டலாக வந்து 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த 7 இயர்ஸ் ஆஃப் என்னோட இ-காமர்ஸ் ஜேர்னி பற்றி தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் எப்படி வந்து இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன் அண்ட் இப்போ கரண்ட்டாக என்னோட இ-காமர்ஸ் ஜேர்னி வந்து எப்படி போயிட்டு இருக்கு அண்ட் என்னோட அல்டிமேட் அண்ட் ஃபியூச்சர் கோல் என்ன அந்த இ-காமர்ஸ் ஃபீல்டில் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் ஷேர் பண்ண போகிற இந்த இதில் வந்து ஏதோ ஒரு ஸ்டேஜில் தான் நீங்கள் இருப்பீங்க ஆர் நீங்கள் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நான் ஃபேஸ் பண்ண அதே ப்ராப்ளம் வந்து மேபி நீங்களும் வந்து ஃபேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஷேர் பண்ண போகிற இந்த 7 இயர்ஸ் ஆஃப் என்னோட ஜேர்னியில் ஏதோ ஒரு ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக இருப்பீங்க. அப்படி இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம வந்து நிறைய பேச வேண்டாம். A to Z இ-காமர்ஸில் நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ நான் எப்படி இருக்கேன் அண்ட் ஃபியூச்சரில் என்னோட கோல் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2018 மே என்னோட ஃபைனல் இயர் காலேஜ் வந்து எனக்கு முடியுது. ஸோ நான் படித்தது வந்து BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நான் படித்தேன். ஸோ சேம் இயர் அதே 2018 சேம் இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட லைஃப்பில் வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங்கான ஒரு ஈவெண்ட் ஒன்று வந்து நடந்தது. அண்ட் ஆல்சோ வந்து அந்த ஈவெண்ட் தான் வந்து என்னோட லைஃப்பில் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பெயின்ஃபுல் ஈவெண்ட். இப்போவுமே என் லைஃப்பில் வந்து உனக்கு மோஸ்ட் பெயின்ஃபுல்லாக இருந்த இயர் ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டால் நான் 2018 தான் சொல்லுவேன். ஸோ அந்த 2018 நான் காலேஜ் முடிக்கிற மே மந்த். அதே 2018 வந்து எனக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பெயின்ஃபுல்லான வந்து ஒரு பீரியடாக இருந்தது டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ்னால. ஸோ 2018 காலேஜ் முடிச்ச உடனே வந்து ஆக்சுவலாக என் மைண்ட் வந்து ஒரு ஜாப் போகலாம், நல்ல ஜாப்க்கு நம்ம போகலாம் அப்படிங்கிறது தான் வந்து இனிஷியலாக வந்து என் மைண்டில் தோணுன விஷயம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பெயின்ஃபுல்லான ஈவெண்ட் என் லைஃப்பில் நடந்ததுக்கப்புறம் எனக்கு ஜாப் போக சுத்தமாக விருப்பம் இல்லை. எனக்கு வந்து எய்தர் நான் வந்து ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் ஆர் நான் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும். ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் ஆர்எல்ஸ் வந்து ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் வந்து என் மைண்டில் இருந்தது அந்த மொமெண்ட்டில் 2018 அந்த மொமெண்ட்டில் என் மைண்டில் இதுதான் இருந்தது. ஆப்வியஸாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வந்து நமக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். எனக்கு வந்து மணி வந்து கடன் வாங்குவோம் வந்து அப்பா அம்மாட்ட போய் கேட்கவும் வந்து எனக்கு வந்து சுத்தமாக எனக்கு வந்து பிடிக்காது. ஸோ அதனால் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளால் குரூப் 4 கூட பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நான் வந்து ரொம்ப நல்லா படிக்கிற ஒரு பையன் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. ஸோ வந்து என்னால் வந்து குரூப் 4 கூட பாஸ் பண்ண முடியாது. குரூப் 4 நம்மளால் பாஸ் பண்ண முடியாது. எங்க நம்ம போய் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்றது அப்படின்னு என் மைண்ட் சொன்னுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், நான் யூபிஎஸ்சி வந்து கம்ப்ளீட் அவாய்ட் பண்ணேன். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு யூபிஎஸ்சியில் நம்மளால சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து நான் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டு என்னோட அடுத்த ஆப்ஷனான ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் ஒரு கோலாக செட் பண்ணேன். இது எல்லாமே நான் சொன்ன இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2018 எனக்கு காலேஜ் மே மந்த் முடியுது. அதுலேருந்து 2018 அக்டோபருக்குள்ளே நான் சொன்ன இது எல்லா ஈவெண்ட்டுமே வந்து என் லைஃப்பில் நடந்துருச்சு. ஸோ நான் யூபிஎஸ்சி ட்ரை பண்ணுறேன். யூபிஎஸ்சி வந்து என்னால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆப்வியஸாக அந்த டைமில் என் மைண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஓனாக பிஸ்னஸ் பில்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுல வந்து என்னோட ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து நான் அந்த பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறதுல வந்து நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆப்வியஸாக வந்து நம்ம பிஸ்னஸ் பில்ட் பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு குறைஞ்சது கொஞ்சம் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாவது நமக்கு வந்து தேவைப்படும். என் லைஃப்பில் வந்து நான் என்ன நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் வந்து நான் இது வரைக்கும் கடன் வாங்கினதில்லை, இஎம்ஐ லோன் எதுவுமே நான் வந்து வாங்கினதில்லை. ஸோ இது ஒரு நல்ல குவாலிட்டி. என் அப்பா மட்டும் இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு குவாலிட்டி. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நம்ம வந்து கடனோ இஎம்ஐயோ லோனோ நம்ம எதுவுமே வாங்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து என் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு டீச் பண்ண ஒரு விஷயம். ஸோ ஆப்வியஸாக அப்போ அந்த இனிஷியல் பேமெண்ட் எனக்கு கடன் வாங்க விருப்பம் இல்லை, அப்பா மட்டும் கேட்க எனக்கு விருப்பம் இல்லை. அப்போ இனிஷியலாக நான் பிஸ்னஸ் பில்ட் பண்ண எனக்கு அந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னா அப்போ எனக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் வந்து நான் ஜாப் போகணும். ஸோ அதுதான் எனக்கு இருந்த ஒரே வழி அந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ 2018 அக்டோபர் சென்னையில் வந்து அண்ணா நகரில் வந்து ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேம் டெவலப்பர். எனக்கு வந்து வீடியோ கேம்ஸ் விளையாட ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ வந்து நம்ம இதிலே போட்டிருக்கேன். நான் வீடியோ கேம்ஸ் விளையாடுற மாதிரி நிறைய வீடியோ போடுவேன். எனக்கு வீடியோ கேம்ஸ் விளையாடுறது இப்போ வரைக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹாபி வந்து எனக்கு வீடியோ கேம்ஸ் விளையாடுறது. நான் என்ன பண்ணேன்னா இந்த வீடியோ கேம் எப்படி பண்ணுறாங்க இந்த கேமில் நான் படித்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பட் வீடியோ கேம்ஸ்ங்கிறது சம்வாட் ஒரு ஐடி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த ரிலேட்டடான இருக்கிற ஒரு விஷயம். ஸோ நான் வந்து இந்த வீடியோ கேம் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத படிக்க ஆரம்பிச்சு என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் கேம் டெவலப்பராக 2018 அக்டோபரில் சென்னையில் அண்ணா நகரில் நான் ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப். கேம் டெவலப்மெண்ட் மட்டும் இல்லை, அப்போ வந்து கேம் டெவலப்மெண்ட்டோட சேர்ந்து இந்த AR VR ஆகுமெண்டட் ரியாலிட்டி விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்பாங்க. அந்த டைமில் வந்து அதான் அப்போ ஸ்டார்ட் ஆன டைம். பட் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் பீக்கில் இருக்குது அந்த இண்டஸ்ட்ரி. ஏன்னா வந்து நிறைய VR டிவைசஸ் வந்து வந்துருச்சு. லைக் ஆப்பிள் விஷன் ப்ரோ, மெட்டா குவெஸ்ட், பிளேஸ்டேஷன் VR அப்படின்னு வந்து இந்த VR AR ரிலேட்டடான இப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் 2018 நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த VR AR அண்ட் கேம் டெவலப்மெண்ட் ஆல்ரெடி இருந்தது. பட் இந்த VR AR சேர்த்து தான் நான் வந்து ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த VR AR வந்து அந்த டைம்ல வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருந்தது. அண்ட் ஆல்சோ வந்து அது ஒரு $1 பில்லியன் இண்டஸ்ட்ரி. கண்டிப்பாக ஃபியூச்சர்ல வந்து ஒரு நல்ல growth இருக்க ஒரு இண்டஸ்ட்ரி. அதை நம்ம கண்டினியூ பண்ணால் கண்டிப்பாக ஃபியூச்சர்ல வந்து ஒரு நல்ல வெல் செட்டில்டான ஒரு ஜாப் மேபி அப்ராட்ல நம்ம போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. அண்ட் ஆல்சோ எனக்கு கேம் டெவலப்மெண்ட்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணி 2018 அக்டோபரில் போய் ஜாயின் பண்ணேன். பட் அங்கே நான் வெறும் 3 months தான் இருந்தேன். ஸோ மேக்ஸிமம் என்னால் 3 months தான் இருக்க முடிஞ்சது. என்னால் அதுக்கு மேலே வந்து என் மைண்ட் வந்து நீ ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உனக்கு வந்து ஜாப் ஒர்க் ஆகாது, சேம் ஜாபை வந்து லைஃப் லாங் உன்னால் பார்க்க முடியாது, நீ போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண அப்படிங்கிறது என் மைண்ட் சொல்லிட்டே இருந்தது. ஸோ 2019 இது 2018
அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 months வந்து நாங்கள் ஒர்க் பண்ணேன். ஸோ ஜான்வரி பொங்கல் ஹாலிடேக்கு வந்து நான் வந்து எகெயின் சென்னையில திருச்சி வந்தேன். என்னோட வீட்டுக்கு வந்தேன். அப்படி வரும்போது நான் அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் சென்னை போகவே இல்லை. ஸோ நான் வந்து அங்கேயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஜாப் போகிறது அப்படியே நான் நிப்பாட்டிட்டேன். ஸோ இந்த 3 months நான் ஒர்க் பண்ணதில் என்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்தது. ஸோ ரொம்ப பெரிய சேவிங்ஸ்லாம் இல்லை, பட் என்கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு சின்னதாக வந்து ஒரு சேவிங்ஸ் இருந்தது. ஸோ அந்த 3 monthsல நான் ஏர்ன் பண்ண ஒரு 15,000 ஸோ 15,000 rupees வந்து என் கையில் இருந்தது. ஸோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இது ரொம்ப கம்மி தான் இந்த மணிங்கிறது. ஸோ அந்த டைமில் எனக்கு இருந்த மைண்ட் செட் 15,000 வச்சு என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும், நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது என் மைண்ட் செட் இருந்தது. பட் இந்த சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு என்னால் எந்த பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கூகுள் பண்ணி சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். 2019 ஜான்வரி எண்ட்ல வந்து ஹவு டு earn money ஆன்லைன் இதான் நான் ஃபர்ஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ண டாபிக். அதில் நிறைய சொன்னாங்க, நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுங்க, இ-காமர்ஸ் பண்ணுங்க, நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணுங்க, கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆர்டிகல் இருந்தது. அண்ட் ஆல்சோ யூடியூப்லேயே நிறைய பேர் வந்து அதை சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, இதில் நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஆப்வியஸாக கண்டென்ட் கிரியேஷனுக்கு நம்ம மணி தேவைப்படுது. யூடியூப்ல வீடியோ போகிறது ஜஸ்ட் ஃப்ரீ தான், நம்ம ஜஸ்ட் வீடியோ எடிட் பண்ணி யூடியூப்ல போடலாம். ஸோ தட் அது வந்து நமக்கு ஃப்ரீ தான். அண்ட் ஆல்சோ ஃப்ரீலான்சிங் அந்த டைமில் எனக்கு பண்ணுறது வந்து ஃப்ரீலான்சிங் நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட வந்து எதுவுமே இல்லை. மிஞ்சி போனால் என்னால் வந்து அந்த கேம் டெவலப்மெண்ட்டில் எனக்கு கொஞ்சம் அந்த 3 months ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. 3 months ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்கு யாருமே வந்து ஃப்ரீலான்சிங்கில் வந்து நமக்கு ஒர்க் கொடுக்க மாட்டாங்க. ஆப்வியஸாக ஃப்ரீலான்சிங் அந்த டைமில் என்னால் பண்ண முடியாது. ஸோ நான் அந்த டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணது 2 விஷயம், ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் இ-காமர்ஸ். ஸோ இந்த 2 விஷயத்தில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ என்கிட்ட இருந்த அந்த 15,000 நான் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஹாஃப் ஆஃப் த மணி அண்ட் இ-காமர்ஸில் என்னோட ஹாஃப் ஆஃப் த மணியை வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ 2019 ஜான்வரி எண்டு பொங்கல் லீவுக்கு நான் என்னோட வீட்டுக்கு வரேன். அதோட அந்த ஜாப் ஸ்டாப் பண்ணிட்டு 2019 ஜான்வரி எண்டில் நான் வச்சிருந்த அந்த 15,000 rupees வச்சு ஃபர்ஸ்ட் டைம் இ-காமர்ஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் இதில் 50% அண்ட் அதில் 50% வந்து நான் இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ வித்தின் 2 monthsல பார்த்தீங்க அப்படின்னா அந்த 15,000 கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து லாஸ் தான் பண்ணேன், போத் ஸ்டாக் மார்க்கெட் லாஸ் பண்ணேன் அண்ட் இ-காமர்ஸ்லையும் நான் லாஸ் பண்ணேன். எகெயின் நான் வந்து ஜீரோவில் வந்து நின்னேன். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு கடன் வாங்க எதுவுமே பிடிக்காது. ஸோ திரும்ப நான் வந்து அந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பில்ட் பண்ணோம் அப்படின்னா நான் ஒரு ஜாப் தான் போய் ஆகும். ஸோ இங்கே தான் என்னோட செகண்ட் ஜாப் போனேன். ஸோ ஆக்சுவலாக நான் என்ன பண்ணிட்டேன், சென்னை கிளம்பி போயிட்டேன். சென்னையில் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் வந்து நான் தங்கியிருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு வந்து நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போனேன், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். ஸோ அதே சேம் இன்டர்வியூ வந்து நான் அட்டன் பண்ண போனேன். அங்கே கேட்டது வந்து பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் லைக் அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஆக்சுவலாக வந்து அது கேம் டெவலப்பர் ஆர் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி கிடையாது. அது வந்து ஒரு மெடிக்கல் பில்டிங் பண்ணுற ஒரு கம்பெனி தான். மிராமேட் அஜூபா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. டைடல் பார்க்கில் அவங்களோட ஆஃபீஸ் இருக்கு. தரமணி டைடல் பார்க்கில் வந்து அவங்களோட ஆஃபீஸ் இருக்கு. ஸோ அங்கே தான் நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இன்டர்வியூ அட்டன் பண்ண நான் வந்து செலக்ட் ஆகிட்டேன். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு வந்து அன்னைக்கு வந்து செலக்ட் ஆகல, பட் வந்து நான் வந்து அன்னைக்கு வந்து செலக்ட் ஆகிட்டேன். ஸோ அவங்க வந்து எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் சேலரி வந்து 15,000, 15,000 என்னோட சேலரி. டேக் ஹோம் வந்து 13,500 சம்திங், 13,500 வந்து எனக்கு வந்து டேக் ஹோம் வந்து அவங்க கொடுத்தாங்க. பட் ஆக்சுவல் சேலரி வந்து 15,000. ஸோ இதுதான் நான் செகண்டாக போன ஜாப். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியாச்சும் நான் வந்து 3 months இருந்தேன். பட் இந்த கம்பெனியில் நான் ஜஸ்ட் 1 month தான் இருந்தேன். எனக்கு 1 monthக்கு மேலே என்னால் இருக்க முடியலாங்க. ஜஸ்ட் வந்து ஓகே ஃபைன், ஒரு இனிஷியலாக நமக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பிபிஓ ஜாப் மாதிரி தான். இது வந்து ஒரு பிபிஓ ஜாப் மாதிரி தான். இதில் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் ஒரு டெக்னிக்கலாக எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து அந்த பில்லை வந்து மூவ் பண்ணும், ஆர்எல்ஸ் வந்து நம்ம பேஷண்ட்டுக்கே பில் பண்ணும். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான ஒரு ஜாப் தான். ஸோ அங்கே வந்து நான் வந்து ஜஸ்ட் 1 month தான் இருந்தேன். ஸோ அந்த 1 month நான் ஒர்க் பண்ணதில் எனக்கு வந்து 13,500 rupees எனக்கு வந்து சேலரி வந்து எனக்கு ஆக்சுவலாக கொடுத்தாங்க. ஸோ இப்போ எகெயின் என்கிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது. நான் 1 monthலேயே வந்து அந்த ஜாப் வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இதுதான் என் லைஃப்பில் நான் ஜாபுக்கு போனது அப்படின்னா இந்த 4 மாதம் மட்டும்தான். 3 மாதம் அந்த கேம் டெவலப்பிங் கம்பெனியில், இந்த 1 month வந்து இந்த மெடிக்கல் பில்டிங் கம்பெனியில். இந்த 4 மாதம் மட்டும்தான் என் லைஃப்லேயே நான் இன்ன வரைக்கும் வந்து ஜாபுக்குன்னு போயிருக்கேன். இதை தாண்டி வந்து நான் வேறு எங்கேயுமே ஜாப் போகல. ஸோ இப்போ என் கையில் வந்து 13,500 rupees இருக்கு. லாஸ்ட் டைம் வந்து 15,000 என் கையில் இருந்தது. நான் மொத்தமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி நான் லாஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த டைம் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த 13,500 ஃபர்ஸ்ட் 50% பிரிச்சு அந்த ஃபர்ஸ்ட் 50%ல இருக்க ஒரு 50% வந்து என்னோட இ-காமர்ஸ்லையும், மீதி இருக்க 50% வந்து ஸ்டாக் மார்க்கெட்லையும் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். எகெயின் லாஸ் பண்ணேன். எகெயின் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதை லாஸ் பண்ணேன். மீதி இருந்த 30,500 இருக்க அந்த ரிமைனிங் 50% எகெயின் அது 50% பிரிச்சு இ-காமர்ஸ்ல 50%, ஸ்டாக் மார்க்கெட் 50% வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணேன். எகெயின் அதுலேயே நான் திரும்ப மிஸ்டேக் பண்ணேன், திரும்ப வந்து தப்பு பண்ணேன். பட் இங்கே நான் வந்து பண்ண ஒரு பெஸ்ட் டெசிஷன் ஆர் வந்து ஒரு பெஸ்ட் ஆக்ட் என்ன அப்படின்னா, நான் இப்போ இ-காமர்ஸ் ஆர் ஸ்டாக் மார்க்கெட் ரெண்டுத்துக்கு ஒரு தனித்தனி நோட் வச்சு நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் ஜர்னல் பண்ண ஆரம்பிச்சேன். இது வந்து எனக்கு வந்து மேபி அந்த டைம்ல வந்து நான் ஜர்னல் பண்ணுமே அப்படின்னு நான் பண்ணல. பட் வந்து ஓகே நம்ம வந்து இப்போ எழுதி வைப்போம், ஸோ தட் இந்த சேம் எரரை வந்து நம்ம ரிப்பீட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு நோட் அண்ட் இ-காமர்ஸ்க்கு ஒரு நோட் நான் வச்சு வந்து என்னென்ன மிஸ்டேக் நான் பண்ணேன், இது எப்படி நான் ஃபியூச்சர்ல அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சேம் இப்போ நான் பண்ண மிஸ்டேக்கை நான் திரும்ப ரிப்பீட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த ஜர்னல் பண்ணதான் லைஃப்ல நான் பண்ண ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்ட் அப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ எகெயின் ஜீரோ கொண்டேன். எகெயின் என்கிட்ட வந்து எந்த ஒரு மணியுமே இல்லை. பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஸோ எகெயின் நான் வந்து ஜாப் போய் தான் ஆகணும். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 4 months மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே நான் எந்த ஜாபுக்குமே போல. அந்த டைமில் எனக்கு அது மிராக்கிளாக என்ன அப்படிங்கிறது தெரியல. அந்த டைமில் எனக்கு ஒரு ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் எனக்கு கிடைச்சது. ஸோ ஆட்டோகேட் தெரியும். ஆட்டோகேட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆட்டோகேடுங்கிறது ஒரு 3D டிசைன் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர். ஒரு ஸ்க்ரூ, நட்டு, போல்ட்லேருந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற வரைக்கும் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஆட்டோகேடில் வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ எனக்கு நடந்த அந்த மிராக்கிள் வந்து எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு வந்து ப்ராஜெக்ட் அவுட் சோர்ஸ் பண்ணாங்க. ஆட்டோகேடில் 3D டிசைனிங் நான் வந்து பண்ணி கொடுக்கணும். நான் 3D டிசைனிங் பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க
அவங்க வந்து எனக்கு பே பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப அதிகமாக எனக்கு பே பண்ணல. அவங்க பே பண்ணது வந்து ஒரு டயக்ராம் நான் போட்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 300 rupees. பட் ஒரு டயக்ராம் நான் போடுறதுக்கு எனக்கு 1 day ஆயிரும், ஃபுல்லாக எனக்கு 1 day ஆயிரும். ஸோ 300 rupees நான் 1 டயக்ராம் போட்டால் எனக்கு வந்து அவங்க பே பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரேராக வந்து எனக்கு ஈஸியான சில டிராயிங்ஸ் வந்து கிடைக்கும். ஒரு நாளைக்கு வந்து 2 டயக்ராம் 3 டயக்ராம் போடுற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எனக்கு கிடைக்கும். பட் வந்து அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ரேரான கேசஸ் தான். மோஸ்ட் ப்ராப்ளம் எனக்கு ஒரு டயக்ராம் போடவே எனக்கு 1 day ஆயிரும். ஸோ அதுக்கு வந்து அவங்க எனக்கு வந்து 300 rupees வந்து எனக்கு இனிஷியலாக பே பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு உண்மையாக ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. ஏன் ஹாப்பினஸ் இருந்தது அப்படின்னா, என்னோட இனிஷியலாக எனக்கு இருந்த கோல் வந்து ஏதோ நான் யூபிஎஸ்சி ட்ரை பண்ணணும், ஒரு ஓன் பிசினஸ் பண்ணணும். யூபிஎஸ்சி என்னால் முடியல அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு ஒருத்தங்க ஒரு கம்பெனி வந்து எனக்கு ப்ராஜெக்ட் வந்து அவுட் சோர்ஸ் பண்றாங்க. நான் அவங்களுக்கு எம்ப்ளாய் கிடையாது, பட் அவங்க எனக்கு ப்ராஜெக்ட் அவுட் சோர்ஸ் பண்றாங்க அப்படின்னு வரும்போது ஆப்வியஸா இங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி வந்துருச்சு. எனக்கு அவங்க ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, நான் அதை பண்ணி தரேன். ஸோ ஆப்வியஸா இது பிசினஸ் ஸ்ட்ரக்சர் வரும்போது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் வந்து எனக்கு இருந்தது. அதுவே எனக்கு வந்து பயங்கரமா நல்ல மோட்டிவேட் பண்ணுச்சு. எனக்கு ரொம்ப சூப்பராகவே நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் ஆல்சோ நிறைய டயக்ராம்ஸ் வந்து எனக்கு சேர ஆரம்பிச்சு, நிறைய டயக்ராம்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சேன். என்னால் வந்து தனியாக ஹேண்டில் பண்ணவே முடியல. ஸோ என் கூட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேரை நான் வந்து கூப்பிட்டு என் வீட்லேயே வச்சு ஒவ்வொருத்தருக்கும் சேம் இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டு கொடுங்க, ஒரு டயக்ராம்க்கு வந்து 300 rupees தராங்க, நான் வந்து அதை தரேன் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேரை என் வீட்லேயே வச்சு நான் இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இப்படி நான் ஸ்டார்ட் பண்ண இந்த பிஸ்னஸோட நேம் தான் கோடஸ் கேப்சூல். ஸோ என் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்க வந்து என்னோட அபவுட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஃபவுண்டர் கோடஸ் கேப்சூல் அண்ட் வெல்த் சொசைட்டி அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ இந்த கோடஸ் கேப்சூல் ஒரு கம்பெனி இருக்குல்ல, இந்த கோடஸ் கேப்சூலோட ஆரிஜின் ஸ்டோரிங்கிறது இதுதான். 2019ல ஒரு நார்மலான ஆட்டோகேட் 3D டிசைனிங் பண்ணி கொடுக்குற ஒரு கம்பெனி. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேரை நான் வச்சு ஸ்டார்ட் பண்ண என்னோட ஒரு சின்ன கம்பெனி தான் இந்த கோடஸ் கேப்சூல் அப்படிங்கிற கம்பெனி. பட் இந்த விஷயத்தில் வந்து நான் லேக்ஸ் லேர்ன் பண்ண ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தா 300 rupees தான் கிடைக்கும். ஸோ எனக்கு பெருசாக எந்த ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அண்ட் ஆல்சோ இந்த டைமில் எடுத்த பிக் தான் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிக் இருக்கும், இது நான் தான். ஸோ அந்த டைமில் வந்து 2019 ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் என்னோட 5 பேர் நான் கூப்பிட்டு நான் பண்ணேன். ஸோ அதில் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து இந்த ஃபோட்டோ வந்து எடுத்தான். ஸோ அந்த டைமில் என்னோட ஒரு ஃபுல் டே ஷெட்யூல் எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்னிங் அந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகும், அந்த ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற மார்னிங் 2 hours வந்து 1 or 2 hours வந்து நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அடுத்து கண்டினியூஸாக 8 hours வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆட்டோகேட் 3D டிசைன் கிரியேட் பண்ணுறதை வந்து நான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருப்பேன் 8 hours. ஸோ மார்னிங் 1 or 2 hours வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எகெயின் அப்புறம் 8 hours வந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த 3D டிசைனிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அண்ட் எகெயின் நைட்டு ஒரு 2 hours 1 to 2 hours வந்து என்னோட இ-காமர்ஸ்ல வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். டோட்டலாக 1 டேக்கு வந்து நான் 10லேருந்து 12 மணி நேரம் இந்த 3 விஷயத்தை நான் திரும்ப பண்ணிட்டு இருந்தேன். என் மைண்டில் இருந்ததெல்லாம் நான் பிஸ்னஸ் பில்ட் பண்ணி ஆகணும், எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிறனால நான் எங்கேயுமே மூவ் ஆகாமல் ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அப்படி எடுத்த பிக் தான் இந்த பிக். அண்ட் ஆல்சோ அந்த டைமில் வந்து நான் வந்து ஹெல்த்துக்கு ஒன்று பெருசாக ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. என் மைண்ட் எல்லாம் பிஸ்னஸ் பில்ட் பண்ணும் அப்படிங்கிற மட்டும் தான் இருந்தது. ஃபோட்டோ பார்த்தாலே தெரியும் நான் பயங்கர ஒபீஸாக இருப்பேன் அந்த டைமில். ஸோ மோர் தென் 75 kg இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு என்னோட ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல்லாம் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னனால வந்து நான் திரும்ப அகெயின் கட் டவுன் பண்ணி ஃபுல்லாக ஃபேட்டெல்லாம் கட் டவுன் பண்ணி இப்போ நான் வந்து 60ல் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு தனி டாபிக், மேபி அதை நம்ம அப்புறம் பேசலாம். ஸோ 2019 எண்டு வரைக்கும் இதே மாதிரியான சேம் பேட்டர்னில் தான் போச்சு. 2 மணி நேரம் ஸ்டாக் மார்க்கெட், 8 மணி நேரம் கேட் டிசைனிங், திரும்ப 2 மணி நேரம் இ-காமர்ஸ், இதே மாதிரி சேம் பேட்டர்னில் தான் வந்து என்னோட லைஃப் போயிட்டு இருந்து 2019ல கேட் டிசைனிங்கில் எனக்கு வர அந்த மணியை வந்து 50% என்னோட சேவிங்ஸ் வச்சுட்டு மீதி 50% வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் 50%, இ-காமர்ஸில் 50% நான் இன்வெஸ்ட் பண்ணி இப்படியே தான் 2019 எண்டு வரைக்குமே நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 2019 எண்டில் வந்து ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் நான் கிவ் அப் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். ஏன்னா 2019 எண்டு வரைக்குமே நான் போத் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் இ-காமர்ஸில் லாஸ் பண்ணிட்டு மட்டும் தான் இருந்தேன். லாஸ் மட்டும் தான் பண்ணேன், எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே நான் பண்ணல. ஸோ ஆல்மோஸ்ட் 2019 எண்டில் வந்து நான் கிவ் அப் பண்ணிடலாம், நமக்கு வந்து இது எதுவுமே சூட் ஆகாது, மேபி வந்து அந்த 3D டிசைனிங் நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கலாம். இப்போ அந்த 3D டிசைனில் நான் ஒரு கிளைண்ட்டை தான் நம்பியிருக்கேன். நாளைக்கு அந்த கிளைண்ட் வந்து நான் ப்ராஜெக்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுவுமே எனக்கு 0. ஸோ நம்ம வந்து மேபி இதை வந்து கம்ப்ளீட்டாக கிவ் பண்ணிட்டு நம்ம போயிட்டு இந்த 3D டிசைனிங்கை நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ 3D டிசைனில் இன்னும் நிறைய பேரோட ப்ராஜெக்ட்ஸ் நம்ம வாங்கி பண்ணலாம், அந்த மைண்ட் செட்டை வந்து அந்த டைமில் வந்துட்டேன். ஸோ நான் கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த மொமெண்ட்டில் வந்து நான் வந்து ஒரு டெசிஷன் எடுத்தேன். என்னோட லைஃப் சேஞ்சிங்கான டெசிஷன் அந்த டெசிஷன் தான். அது என்னன்னா என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப். நான் அப்போ தான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் வந்து போகிறேன். ஸோ 2019 December 14 நான் வந்து சிங்கப்பூர் போகிறேன். ஸோ சிங்கப்பூர் தான் நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் போனது அண்ட் ஆல்சோ என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப். ஏன் இந்த ட்ரிப்பை வந்து நான் என்னோட லைஃப் சேஞ்சிங்கான ட்ரிப் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் சிங்கப்பூர் போய் பார்த்த அப்புறம் தான் அங்கே அந்த ஆண்டர்பிரினர் ஸ்பிரிட்பாங்க, அதாவது சில டைனமிக்கான சில சிட்டிஸ் இருக்கும். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியாவில் நம்ம எடுத்தோம்னா பெங்களூர் சொல்லலாம், மும்பை சொல்லலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும் சரி, அது பெரிய ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் வச்சு அவங்க வந்து மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. சேம் இந்த எனர்ஜி வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து சிங்கப்பூரில் தான் பார்த்தேன். எல்லாரும் சூட் மாட்டிட்டு லாம்பர்கினி காரில் வந்து போயிட்டு இருந்தது. அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது அந்த ஆண்டர்பிரினர் ஸ்பிரிட்டை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் என் லைஃப்பில் நான் கிவ் அப் பண்ணக்கூடாது, இன்னும் நம்ம புஷ் பண்ணி கொண்டு போகணும், கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எய்தர் ஸ்டாக் மார்க்கெட் ஆர் இ-காமர்ஸ் ரெண்டில் ஏதாவது ஒன்றில் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு இந்த நெவர் கிவ் அப் ஆட்டிடியூடுன்னு அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு சிங்கப்பூர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. அதனால தான் சொல்கிறேன் என்னோட லைஃப்பில் நான் எடுத்த பெஸ்ட் டெசிஷன். அண்ட் ஆல்சோ துபாயில் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் டைனமிக்கான சில கண்ட்ரீஸ் இருக்கு, அங்கே போய் பாருங்க, நீங்கள் போய் பார்த்தா தான் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி நம்மளும் இருக்கும் அப்படின்னு தோணும். ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. இதனால தான்
சொல்கிறேன், என்னோட லைஃப்பில் வந்து நடந்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டெசிஷன் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப். நான் சிங்கப்பூர் போனேன். என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் தான் என் லைஃப்பில் நிஜமாக லைஃப் சேஞ்சிங்கான ஒரு டெசிஷன். ஸோ 2019 டிசம்பர் நான் சிங்கப்பூர் போகிறேன். நியூ இயர் அங்கே தான் செலிப்ரேட் பண்ணுறேன். நான் டோட்டலாக அங்கே வந்து 19 நாள் இருந்தேன். 19 டேஸ் இருந்தேன் நான் சிங்கப்பூரில். January 2, 2020 எகெயின் நான் வந்து இந்தியாவுக்கு வரேன். இந்தியாவுக்கு வந்தோடனே வந்து இந்த கிவ் அப் பண்ண அப்படிங்கிற ஐடியாலாம் தூக்கி போட்டு எகெயின் நான் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் இ-காமர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். எகெயின் நான் லாஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் ஸ்டில் வந்து நான் கிவ் அப் பண்ணாமல் வந்து அதை ட்ரை பண்ணிக்கிட்டே தான் கொண்டு போயிட்டே இருந்தேன். அட் த சேம் டைம் நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேங்கிறத நான் ஜேர்னல் பண்ணிட்டே வந்தேன். போத் ஸ்டாக் மார்க்கெட்டிங் சரி இ-காமர்ஸ்க்கு சரி நான் ஜேர்னல் பண்ணிட்டே தான் வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய டிசாஸ்டரான ஒரு விஷயம் நடந்தது. ஆப்வியஸாக எல்லாருக்குமே வேர்ல்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே நடந்த டிசாஸ்டரான விஷயம் COVID-19 ஸ்டார்ட் ஆச்சு. 2nd January 2020 நான் இந்தியாவுக்கு வரேன். 19th January or 20th January சம்திங் நான் வந்த ஒரு 20 டேஸில் வந்து சிங்கப்பூரில் ஃபர்ஸ்ட் கோவிட் கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. வித்தின் 2 monthsல வேர்ல்ட் ஃபுல்லாக லாக்டவுன். எல்லாரும் லாக்டவுன் பண்ணிட்டாங்க. லாக்டவுனில் இ-காமர்ஸை நம்ம யோசிக்கவே முடியாது. ஏன்னா இ-காமர்ஸோட பேக் போனே வந்து அந்த டெலிவரி தான். லாக்டவுனில் எல்லாமே லாக்டவுன் இருக்கும்போது நம்மளால வந்து இ-காமர்ஸ் பற்றி யோசிக்கவே முடியாது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுமே டைமில் பயங்கர கிராஷ். ஸ்டாக் மார்க்கெட் இ-காமர்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி கோவிட் டைமில் வந்து எல்லாமே வந்து ஒரு பெரிய கிராஷில் தான் அது போய் முடிஞ்சது. பட் நான் 2019 ஆரம்பித்தேன். ஆல்ரெடி 1 year ஆஃப் ஜேர்னல் என்கிட்ட இருந்தது. நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஜேர்னல் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது. ஸோ இந்த கோவிட் லாக்டவுன் போட்ட டைமில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஜேர்னல் எல்லாத்தையும் நான் திரும்ப வந்து படிக்க ஆரம்பிச்சேன். நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இந்த மிஸ்டேக்ல இருந்து நான் வெளியே வரதுக்கு நான் என்னென்ன ஸ்டெப் பண்ணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நான் கிளியராக பிளான் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த கோவிட் லாக்டவுனில் 2020 கோவிட் கிராஷ்ல ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ்ல நான் கம்ப்ளீட்டாக ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுறதை விட்டுட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இ-காமர்ஸ்ல இறங்கினேன். இ-காமர்ஸ்ல நான் ஏன் இறங்கினேன் அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி நான் இ-காமர்ஸ் பண்ணும்போது இந்த ஒரு வருஷத்துல சம்டைம்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2-3 ஆர்டர் என்னால் சேல் பண்ண முடிஞ்சது. இ-காமர்ஸ்ல ஸ்டாக் மார்க்கெட்ல என்னால் சுத்தமாக வந்து ப்ராஃபிட்டே பண்ண முடியல. பட் இ-காமர்ஸ்ல என்னால் ஒரு நாளைக்கு ஒரு 2-3 ப்ராடக்ட் வந்து என்னால் சேல் பண்ண முடிஞ்சது. ஸ்டில் அது லாஸ் தான். ஏன்னா வந்து நான் கேம்பெயினே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபாய்க்கு வந்து ரன் பண்ணுவேன். பட் ஒரு நாளைக்கே வந்து எனக்கு 2 ஆர்டர் 3 ஆர்டர் தான் எனக்கு வரும். ஸ்டில் அது எனக்கு லாஸ் தான். பட் இந்த 2 ஆர்டர் 3 ஆர்டர் வந்து என்ன வந்து புஷ் பண்ண வச்சது. என்னால் 2 ஆர்டர் 3 ஆர்டர் வர வைக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு இது 10 ஆர்டர் வர வைக்க முடியும். ஸோ என்னோட டார்கெட் செட் பண்ணது அப்படிதான். இப்போ ஒரு நாளைக்கு 2-3 ஆர்டர் வருது அப்படின்னா இது ஒரு நாளைக்கு வந்து 10 ஆர்டரா கொண்டு போகணும். அடுத்து வந்து ஒரு நாளைக்கு 20 ஆர்டர் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு புஷ் வந்து எனக்கு வந்து இந்த இ-காமர்ஸ்ங்கிறது கொடுத்துச்சு. அதனால தான் நான் ஸ்டாக் மார்க்கெட்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இ-காமர்ஸ்ல இருக்க ஜேர்னல்ஸை வந்து நான் வந்து எகைன் அண்ட் எகைன் படிக்க ஆரம்பிச்சேன். அதில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இந்த மிஸ்டேக் நான் திரும்ப பண்ணாமல் இருக்கணும் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு கிளியர் கட்டான பிளானிங் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட இந்த கோவிட் ஃபர்ஸ்ட் வேவோட லாக்டவுனில். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வேவ் லாக்டவுன் முடிஞ்ச உடனே வந்து கொஞ்சம் லிபரேஷன் விட்டாங்க. கொஞ்சம் வந்து அந்த லாக்டவுன் லிஃப்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நார்மல் ஆச்சு. அந்த நார்மல் ஆகிற டைம்ல திரும்ப நான் இ-காமர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். இ-காமர்ஸ்ல மட்டும் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். லாஸ் பண்ணேன். அண்ட் செகண்ட் வேவ் வந்தது, லாக்டவுன் போட்டாங்க. எகைன் அந்த லாக்டவுன் லிஃப்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து லிபரலா விட்டாங்க. அந்த டைம்ல எகைன் நான் வந்து ட்ரை பண்ணேன், லாஸ் பண்ணேன். கோவிட் தேர்ட் வேவ் வந்தது, லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன்ல திரும்ப உட்காந்து நான் ஜர்னல் பண்றேன். தேர்ட் வேவ் முடிஞ்ச அப்புறம் எகைன் வந்து லாக்டவுன் வந்து லிஃப்ட் பண்றாங்க. திரும்ப நான் இ-காமர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன், எகைன் லாஸ் பண்றேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கோவிட் லாக்டவுன் அந்த 2 வருஷம் ஃபுல்லாக வந்து எனக்கு அப்படி தான் போயிட்டு இருந்தது. அன்டில் 2022 மிட் 2019 ஜான்வரி என்னோட ஜாபை விட்டுட்டு நான் வந்துட்டு ஆரம்பிச்ச என்னோட இ-காமர்ஸ் ஜேர்னி 2022 பாதி வரைக்குமே எனக்கு வந்து கம்ப்ளீட் லாஸ்ல அண்ட் பட் நிறைய நான் லேர்ன் பண்ணேன். பட் கம்ப்ளீட் லாஸ்ல தான் போயிட்டு இருந்தது. 2022 பாதி முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சது. எல்லா ஃபீல்டுமே ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சு. லைக் ஸ்டாக் மார்க்கெட்டும் கிராஷ் 2 வருஷமா கிராஷ் ஆனது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது புல் மார்க்கெட் சைடு வந்து போக ஆரம்பிச்சது. சேம் லைக் தட் இ-காமர்ஸுமே அந்த டைம்ல நல்லா க்ரோ ஆக ஆரம்பிச்சது. மேபி எனக்கு தெரியல கோவிட்னால தான் அந்த டைம்ல க்ரோ ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா தெரியல. பட் கோவிட் முடிஞ்ச உடனே பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஃபீல்டுமே ஒரு சின்ன பூஸ்டோட வந்து அது மூவ் ஆக ஆரம்பிச்சது. இ-காமர்ஸும் சேர்த்து எனக்கு 2 ஆர்டர் 3 ஆர்டர் வந்துட்டு இருந்தது. பர் டேக்கு வந்து 7 ஆர்டர் 8 ஆர்டர் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சது. ஸோ 2022 மிட்ல இருந்து நான் வந்து இ-காமர்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அடுத்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு வந்து என்னால இ-காமர்ஸ்ல சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் வந்து என்னால எடுக்க முடிஞ்சது. 2023 பிப்ரவரி 2023 பிப்ரவரியில நான் ஃபுல் டைமா என்னோட இ-காமர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றேன். அது வரைக்கும் வந்து அந்த 3D டிசைனிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அதுவும் சைடில் போயிட்டே தான் இருக்கு. பட் எனக்கு அதில் பெருசாக எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே இல்லை. ஸோ 2023 பிப்ரவரியில் இ-காமர்ஸ்ல எனக்கு வந்த ப்ராஃபிட் வந்து ஆல்ரெடி நான் 3D டிசைனிங் பண்ணிட்டு இருந்தால இதை விட எனக்கு அதிகமாக வந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன் 2023 பிப்ரவரியில் என்னோட இ-காமர்ஸ் ஜர்னியை நான் ஃபுல் டைமாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26th November 2025 ஃபுல் டைம் இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணது 2023 பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்னும் ஒரு 2-3 மாசத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2026 பிப்ரவரி போகுது. ஸோ இன்னும் 2 மாசம் வந்தது அப்படின்னா நான் இ-காமர்ஸை ஃபுல் டைமாக ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் ஆகுது. நான் இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் இ-காமர்ஸ் நான் ஃபுல் டைமா செய்ய ஸ்டார்ட் பண்ணி வர பிப்ரவரி வந்தது அப்படின்னா 3 இயர்ஸ் ஆகுது. இன் பிட்வீன் இது இன்னும் பெருசா நான் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு நல்ல மென்டார் தேடிட்டு இருந்தேன். ஸோ அந்த இ-காமர்ஸ் மென்டார் வந்து எப்படி நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த பிபிடி போட்டு மூவ் பண்ணக்கூடாது. எனக்கு பிபிடியை போட்டு தியரிட்டிக்கலா சொல்லக்கூடாது. எனக்கு ப்ராக்டிக்கலா சொல்லி தரணும். ஆன்லைன்ல தான் நான் படிக்கணும். அட் த சேம் டைம் நான் அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்க இ-காமர்ஸ் பிசினஸ் ஜீரோலேருந்து பில்ட் பண்ற நான் பார்த்தேன்னா எந்த அளவுக்கு எனக்கு ப்ராக்டிக்கலா நாலேஜ் கிடைக்குமோ அந்த அளவுக்கான நாலேஜ் கொடுக்குற ஒரு மென்டார் எனக்கு வேணும். அண்ட் ஆல்சோ அவங்க எனக்கு சப்போர்ட் தரணும். வாட்ஸ்அப்
சப்போர்ட் இருக்கணும், 20% வாட்ஸ்அப் சப்போர்ட் இருக்கணும், அண்ட் வந்து எனக்கு ப்ராக்டிக்கலாக அதை சொல்லி தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டார் தேனே. பட் ஆப்வியஸாக எனக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு மென்டாருமே கிடைக்கல. ஸோ இதை நான் மைண்டில் வச்சு தான் நான் நம்ம ட்ரைனிங் கொடுக்கும் போது வந்து நான் இனிஷியலாக என்னென்ன ஃபேஸ் பண்ணேன், எனக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கணும், பிபிடி ஸ்லைடை போட்டு தியரிட்டிக்கலாக சொல்லக்கூடாது, எனக்கு 20% வாட்ஸ்அப் சப்போர்ட் தரணும் அப்படிங்கிற எந்தெந்த விஷயம்லாம் நான் வந்து எனக்கு கிடைக்காம இருந்ததோ அது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறனால தான் ஸோ வெல் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு புது கம்பெனி ஆரம்பிச்சு அதில் வந்து நம்மளோட இ-காமர்ஸ் ட்ரைனிங் வந்து கொடுக்க ஆரம்பிச்சோம். நிறைய பேர் வந்து ஆல்ரெடி என்ரோல் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களும் என்ரோல் பண்ண டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஸோ லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் எப்போ வேணும் என்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ கரண்டாக 60% ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு மென்டார் கிடைக்கவே இல்லை. பட் எனக்கு மென்டார் கிடைக்கல அப்படிங்கிற குறை வந்து எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நான் இத்தனை வருஷமா பண்ண ஜேர்னல். ஸோ இந்த ஜேர்னல் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நான் பண்ண சேம் மிஸ்டேக்கை நான் திரும்ப ரிப்பீட் பண்ணது கிடையாது. என்னோட இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியோட பேக் போன் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் எடுத்த இத்தனை வருஷமா நான் எடுத்த அந்த ஜேர்னல் தான். அந்த ஜேர்னல் தான் வந்து என்ன ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த ஜேர்னல் தான் என்ன இ-காமர்ஸை ஃபுல் டைமாக பண்ண வச்சது. ஸோ 2023 வந்து ஃபுல் டைம் என்னோட இ-காமர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன். 2024 அக்டோபர் 28. ஸோ அக்டோபர் 28 வந்து என்னோட பர்த்டே. ஸோ அக்டோபர் 28, 2024 போஸ்ட் ஒன்று இன்ஸ்டாகிராமில் போட்டேன். ஒரு சர்வே மாதிரி ஒரு போஸ்ட் போட்டேன். ஸோ நான் ஒரு புது யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி அதில் வந்து என்னோட இ-காமர்ஸ் ஜர்னி வந்து நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாம் அப்படின்னு கேட்டு வந்து ஒரு சர்வே வந்து நான் போட்டிருந்தேன் என்னோட இன்ஸ்டாகிராமில் 28 அக்டோபர் 2024. அதுக்கு நிறைய பேர் வந்து கண்டிப்பாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஓட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ தான் நான் வந்து என்னோட சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக ஆல்ரெடி நான் சேனல் வச்சிருந்தேன். பட் அது வேற ஏதோ ஒரு நேமில் இருந்தது அந்த சேனல். பிரவீன் குமார் அப்படிங்கிற நேமில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சேனல் வந்து ஸோ 2024 அக்டோபர் எண்ணில் வந்து நான் இந்த யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 2024 அக்டோபர் 30 வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம கரண்ட்டாக சிங்கப்பூர்லேயும் நம்ம ப்ராடக்ட் வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். யூஏஇ மார்க்கெட்டில் நம்ம சேல் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த மொமெண்ட்டில் வந்து நம்ம இன்டர்நேஷனலாகவே நம்மளோட பிஸ்னஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கொண்டு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எப்போதும் ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் தான் கஷ்டம். ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ப்ரோஸ் கான்ஸ் என்ன, எந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் வரும், எப்படிலாம் நம்ம அதை ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த சின்ன லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா இது வந்து ஒரு சேல் பண்ணுற மாதிரி தான். ஆட்டோமேட்டிக்காக அந்த விண்டு வந்து நம்மளோட போட்டை நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போய் சேர்த்துரும். அதே தான் சொல்கிறேன். நான் இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது நான் ஃபாரினில் வந்து சேல் பண்ண அப்படின்னு ஆரம்பிக்க இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம ப்ராடக்ட் சேல் பண்ண அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இப்போ கரெக்டாக நம்ம சிங்கப்பூரில் பண்ணுறோம், யூஏஇல பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து இன்டர்நேஷனலாக நம்மளோட வந்து மூவ் ஆனது வந்து உண்மையாக இந்த விண்டு வந்து சேல் பண்ணி எனக்கு கொண்டு போனது மட்டும்தான். ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம். ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளோட பிஸ்னஸ் வந்து நம்மளை கூட்டு போயிடும். ஸோ இதுதான் கரண்ட்டாக இருக்க நம்மளோட இ-காமர்ஸ் ஸ்டேட்டஸ். ஸோ என்னோட ஃபியூச்சர் பிளான் என்ன, இந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸ் நான் எந்த அல்டிமேட் கோலுக்கு நான் கொண்டு போகணும் அப்படின்னா என்னோட யூடியூப் அபவுட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு சென்டென்ஸ் இருக்கும். மார்ச்சிங் ஃபாஸ்ட் டுவர்ட்ஸ் த கோல் ஆஃப் ஓப்பனிங் அன் ஆன்லைன் ஸ்டோர் இன் எவ்ரி கண்ட்ரி பிஃபோர் 2035. உலகத்தில் இருக்க அத்தனை கண்ட்ரிலையும் என்னோட இ-காமர்ஸ் ஸ்டோரை நான் ஓப்பன் பண்ணோம் 2035க்கு முன்னாடி. இன்னும் 10 வருஷத்தில் உலகத்தில் இருக்க அத்தனை கண்ட்ரிலையுமே என்னோட இ-காமர்ஸ் ஸ்டோரை வந்து நான் ஓப்பன் பண்ணோம். இதுதான் என்னோட அல்டிமேட் கோல். என்னோட ஃபியூச்சரில் இருக்க என்னோட அல்டிமேட் கோல் அப்படிங்கிறது இதுதான். பட் இது ஒன்றும் ரொம்ப சிம்பிளான விஷயம் கிடையாது. அரௌண்ட் ஒரு 200 நாடு இருக்கு. இந்த 200 நாட்டிலையும் நம்மளோட இ-காமர்ஸ் பிசினஸ் பில்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ ஆப்வியஸாக நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு வந்து கடன் வாங்கவோ எனக்கு வந்து இஎம்ஐ லோன் வாங்கவோ எனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. இப்போ இது இல்லாமல் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மணி வேணும் அப்படின்னா 2 விஷயம் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து என்னோட பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் இன்வெஸ்டர்ஸ் தேடி என் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அதுக்காக நான் இத்தனை % ஷேர் கொடுக்குறேன், நான் எவ்வளோ ஷேர் கொடுக்குறேனோ என்னோட டோட்டல் ப்ராஃபிட் இத்தனை % நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இனிஷியல் இன்வெஸ்டர்ஸ் வந்து கொண்டு வரலாம். பட் இதுக்குமே எனக்கு விருப்பம் கிடையாது. இதுக்கு ஏன் நான் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் வந்து அமேசான் ஓனர் தெரியும். ஜெஃப் பெசோஸ் வந்து அமேசானோட ஓனர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜெஃப் பெசோஸ் வந்து இனிஷியலா அமேசான் வந்து ஆரம்பிக்கும் போது அந்த அமேசானை வந்து பெரிய லெவல்ல கொண்டு போக $1 million இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுச்சு. ஜெஃப் பெசோஸ் என்ன சொன்னார்னா ஒரு இன்டர்வியூ, ஜெஃப் பெசோஸ் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, மொத்தம் 22 வெவ்வேறு இன்வெஸ்டர்ஸ் வந்து தலைக்கு $50,000 அப்படின்னு வாங்கி அவரோட அமேசான் கம்பெனியோட 20% ஷேரை வந்து பிரிச்சு கொடுத்தாரு. 22 பேருக்கு பர் ஹெட்டுக்கு $50,000 அப்படிங்கிற மணி வாங்கி 20% ஆஃப் அமேசான் ஷேரை பிரிச்சு அந்த 22 பேருக்குமே ஜெஃப் பெசோஸ் வந்து கொடுத்திருக்காரு. இதே நான் சொல்றேன் அப்படின்னா இப்ப கரண்டா வந்து அமேசான் வந்து $1 trillion கம்பெனி. டோட்டலா அமேசான்ல வெறும் 8.43% தான் ஜெஃப் பெசோஸ் ஓனர்ஷிப்ல இருக்க ஸ்டாக்ஸ். மத்த எல்லாமே பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் அண்ட் நம்மள மாதிரி ட்ரேடிங் பண்றவங்க இவங்கள்ட்ட தான் இருக்கு. இது வந்து ஆக்சுவலான ஃபிகர் தெரியல. பட் வந்து ஒரு இடத்துல 8.43%, ஒரு இடத்துல 9%, ஒரு இடத்துல 10% சொல்றாங்க. பட் எனிவே லெஸ் தென் 10% குள்ள தான் வந்து ஜெஃப் பெசோஸோட அமேசான் ஷேருங்கிறது இருக்கு. அமேசான் கம்பெனியோட இன்னைய நெட்வொர்த் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா $2,38,000 கோடி US. நான் டாலர்ஸ்ல சொல்றேன், ருபியில சொல்றேன், டாலர்ஸ்ல சொல்றேன். $2,38,000 கோடி US வந்து இன்னைக்கு வந்து அமேசானோட நெட்வொர்த். அதுல வெறும் 8.43% தான் ஜெஃப் பெசோஸ்க்கு சொந்தம். சார் ஜெஃப் பெசோஸோட நெட்வொர்த் இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா $23,000 கோடி US. பட் அமேசானோட நெட்வொர்த்ங்கிறது 2 லட்சம் கோடி US. ஸோ 2 லட்சம் கோடி எங்க இருக்கு, 23,000 கோடி எங்க இருக்கு? ஆக்சுவலா இதை நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஏன் இப்படி நடந்தது அப்படின்னா நிஜமா ஜெஃப் பெசோஸே யோசிச்சிருக்க மாட்டாரு ஃபியூச்சர்ல அமேசான் இவ்வளவு பெரிய பிசினஸா மாறும் அப்படிங்கிறது ஜெஃப் பெசோஸே யோசிச்சிருக்க மாட்டாரு.
இருக்காரு. ஒருவேளை ஜெஃப் பெசோஸ் வந்து இப்படி $2.5 லட்சம் ஒருத்தான ஒரு கம்பெனியா மாறுது அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த $1 மில்லியன் வந்து அவர் இன்வெஸ்டர்ஸ்ட்ட போய் கேட்காம, இந்த $50,000 per head வந்து இன்வெஸ்டர்ஸ்ட்ட போய் கேட்காம அவர் கடன் வாங்கியிருக்கலாம். சப்போஸ் அவர் அதை கடனா வாங்கியிருந்தாரு அப்படின்னா அதுக்கு வந்து 100% இன்ட்ரெஸ்டே வைங்க. $50,000 அவர் கடன் வாங்கி $1 லட்சம் அவர் திரும்ப கொடுத்துருக்கலாம். அவர் இனிஷியலா கொடுத்த அந்த 20% ஆஃப் அந்த ஷேருமே வந்து ஜெஃப் பெசோஸ் பேர்ல தான் இருந்திருக்கும். வெறும் 8% இருக்க ஜெஃப் பெசோஸோட நெட்வொர்த் வந்து $23,000 கோடி டாலர்ஸ்னா அப்ப அதோட 20% அவர் கொடுத்த அந்த 20% சேர்ந்து இருந்தது அப்படின்னா இப்போ அவரோட நெட்வொர்த் எவ்வளவு, அதை விட 3 to 4 டைம்ஸ் வந்து அவருக்கு எக்ஸ்ட்ராவா இருந்திருக்கும். பட் இது யாராலையும் ஃபியூச்சர் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது சேம் அப்ளிகபிள் ஃபார் எல்லா பெரிய பிசினஸ் எடுத்துக்கலாம். மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கலாம், டெஸ்லா எடுத்துக்கலாம். அவங்க எல்லாருக்குமே ஃபியூச்சர்ல இது இவ்வளவு பெரிய $1 trillion கம்பெனி ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்க யாருமே ஷேர்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. எல்லாமே கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டு மொத்த ஷேருமே அவங்களே வச்சிருந்திருப்பாங்க. பட் யாராலுமே இந்த ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வெறும் 8.43% மட்டும் ஜெஃப் பெசோஸ் வந்து ஓனர்ஷிப்ல இருக்கு. சரி, நீ ஏன்டா உன்னோட இ-காமர்ஸ் பிசினஸ் வந்து ஜெஃப் பெசோஸ் ரேஞ்சுக்கு வந்து நீ கம்பேர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கலாம். ஆப்வியஸா அமேசான் ரேஞ்சுக்கு $1 trillion கம்பெனியை நம்மளோட பில்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் அமேசான் கம்பெனியில் ஒரு 3 to 5% ஆஃப் நெட்வொர்த்தையாவது என்னோட இ-காமர்ஸ் பிசினஸ் பில்ட் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கோல், என்னோட அல்டிமேட் கோல். அண்ட் ஆல்சோ எனக்கு இருக்க ஒரு பெஸ்ட் மைண்ட் செட் என்ன அப்படின்னா எனக்கு ஒரு டெலியூஷனல் கான்ஃபிடென்ட் இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து இதை நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாலும் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டெலியூஷன், ஆல்மோஸ்ட் அது முடியவே முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரு டெலியூஷனல் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதனால தான் வந்து எனக்கு ஷேரா கொடுக்க விருப்பம் இல்லை, அண்ட் ஆல்சோ ஷேர் கொடுக்கணும் கடன் வாங்கணும், எனக்கு கடன் வாங்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ எனக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? 2 ஆப்ஷன் இருக்குன்னு, ஒன்று ஷேரா கொடுக்கணும், அது கிடையாது, என்னால் பண்ண முடியாது. ரெண்டாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிரியேட் பண்ணணும். ஸோ கோடஸ் கேப்ஸ்ல இப்போ கரெக்டாக வந்து எனக்கு ரன் ஆகிட்டு தான் இருக்கு. அதில் வர ப்ராஃபிட்டையும் எடுத்து நான் என்னோட இ-காமர்ஸ்ல தான் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி இன்னொரு மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து நான் கிரியேட் பண்ணணும். அதில் வர ப்ராஃபிட்டை நான் அகைன் உள்ள கொண்டு வந்து இந்த இ-காமர்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணது அது வெல் சொசைட்டி. ஸோ வெல் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து நம்மளோட இ-காமர்ஸ் ட்ரைனிங்லாம் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம். இந்த ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு மெயினான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லாக என்னோட இ-காமர்ஸ் பிசினஸ்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற என்னோட அல்டிமேட் கோலை ரீச் பண்ணுறது எனக்கு தேவை இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்காக தான் நான் என்னோட இந்த ட்ரைனிங் கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும், நம்ம சும்மா போய் ஆட்டி மணி கேட்க முடியாது. நம்ம ஒரு ஒர்த்தான ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும், அதுக்கு அவங்க பே பண்ணணும், அதை நான் கொண்டு வந்து என்னோட இ-காமர்ஸ் பிசினஸ்ல பில்ட் பண்ணணும். அப்படி நான் ஸ்டார்ட் பண்ணதான் என்னோட தி வெல் சொசைட்டி அப்படிங்கிற என்னோட இந்த புது கம்பெனி. அரௌண்ட் இருக்க இந்த 200 கண்ட்ரியில் என்னோட இ-காமர்ஸ் பிசினஸ் பில்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு குறைஞ்சு ஒரு 10 கோடி or 15 கோடி எனக்கு தேவைப்படும். இப்போ இமேஜின் வச்சுப்போமே, நான் மாசம் ஒரு $2 லட்சம் ப்ராஃபிட் பண்றேன், என்னால் $2 லட்சம் திரும்ப இந்த பிசினஸ்க்குள்ள என்னால் போட முடியும் அப்படின்னு நான் இமேஜின் பண்ணிப்போமே. இப்போ நான் 15 crore வந்து 2 லட்சமா நான் சேர்த்து வச்சு நான் கொண்டு வரணும் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட 750 மாசம் ஆகும். ஸோ 750 months ஆகும் நான் வந்து அந்த 15 கோடிங்கிற அந்த டார்கெட் ரீச் பண்ணேன். ஸோ 750 months நீங்க இயர்ஸா கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 62.5 years ஆகும். ஸோ 62.5 வருஷம் ஆகும் இந்த 15 கோடிங்கிற பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட்டை எனக்கு எடுக்கிறதுக்கு. பட் என்னோட கோல் வந்து 2035, இன்னும் 10 வருஷத்துல நான் டார்கெட் அச்சீவ் பண்ணணும். அதுக்காக ஆரம்பிச்சது அந்த வெல் சொசைட்டி அப்படிங்கிற ட்ரைனிங். அண்ட் ஆல்சோ இன்னும் எனக்கு வந்து மேரேஜ் ஆகல. ஒன்ஸ் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மேரேஜ் கமிட்மெண்ட் நான் சொல்லி தான் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இப்போ வர ப்ராஃபிட்ல எல்லாத்தையும் கொண்டு போய் என்னால் வந்து இ-காமர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஒன்ஸ் ஃபேமிலி கமிட்மெண்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா. ஸோ இது எப்படி நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட வெல் சொசைட்டியில் நான் கொடுக்குற ட்ரைனிங் அண்ட் எனக்கு கோடஸ் கேப்சூல் அப்படிங்கிற என்னோட இன்னொரு கம்பெனியில் வர ப்ராஃபிட், இது ரெண்டுமே கொண்டு வந்து நான் டம்ப் பண்ணுறது என்னோட இ-காமர்ஸ் இந்த பிஸ்னஸில் தான். இந்த என்னோட 2 பிஸ்னஸ்லையும் வர என்னோட ப்ராஃபிட்டை வந்து நான் இப்போ இந்த இ-காமர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி என்னோட அந்த அல்டிமேட் கோலான எல்லா கண்ட்ரிலும் இ-காமர்ஸ் ஸ்டோர் பில்ட் பண்ணும் அப்படிங்கிற டார்கெட் வந்து மைண்டில் வச்சு நான் மூவ் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ரீசெண்டாக என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து அவரோட ப்ராஃபிட் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். வெறும் 1 வீக்ல வந்து அரௌண்ட் 91,000 ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருந்தார். ஏன் இந்த ஸ்கிரீன்ஷாட் இப்போ நான் ஷேர் பண்றேன் அப்படின்னா வெறும் 7 months முன்னாடி ஸ்டார்ட் பண்ண என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இப்போ 91,000 per week வந்து ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்காரு. இதே சேம் 1 வீக்ல 1 lakh அப்படிங்கிற இந்த டார்கெட் வந்து எனக்கு ரீச் பண்ண 5 years ஆச்சு. நான் சேம் டார்கெட் எனக்கு ரீச் பண்ண 5 years ஆனதை என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் 7 monthsல ரீச் பண்ணிருக்காங்க. ஸோ இதை தான் இந்த பெண்டிங் தட் லேர்னிங் கர்வ் அப்படின்பாங்க. ஏன்னா இப்போ அவரே இனிஷியலாக ஆரம்பிச்சு அவரே ஓனா பண்றாரு, ஒரு நல்ல ஒரு மென்டார் இல்லாமல் அவர் ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு வச்சுப்போமே. மிஸ்டேக் பண்ணி கற்றுட்டு இதை பண்றதுக்கு நிச்சயமா அவருக்கும் இதே டார்கெட் ரீச் பண்ண 5 years ஆயிருக்கும். பட் ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் அவருக்கு கிடைச்சனால இப்போ வந்து சேம் டார்கெட் நான் 5 yearsல அச்சீவ் பண்ண சேம் டார்கெட்டை அவர் ஜஸ்ட் 7 monthsல வந்து இது அச்சீவ் பண்ணி இது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அதே அதை உங்களுக்கு இப்போ காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட 7 years ஆஃப் இ-காமர்ஸ் ஜர்னி. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி இ-காமர்ஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கு அண்ட் ஆல்சோ என்னோட ஃபியூச்சர் அல்டிமேட் கோல் என்ன அப்படிங்கிற எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணேன். அண்ட் நீங்களும் வந்து இப்போ நான் ஷேர் பண்ண இந்த 7 years ஆஃப் ஜர்னியில் ஏதோ ஒரு ஸ்டேஜில் தான் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. சம்வாட் இது ஏதோ ஒரு சம் பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் நம்புறேன். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து என்னை விட டேலண்டடாக இருப்பீங்க, என்னை விட கன்சிஸ்டன்ட்டாக இருப்பீங்க, ஸோ என்னை விட நல்லா படிக்கிற ஈஸியாக கிராஸ் பண்ணிக்கிற ஃபாஸ்ட் லேர்னர்ஸாக இருப்பீங்க. ஸோ இது எல்லாத்துலேயும் ஆவரேஜாக இருக்க என்னால் இது பண்ண முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற ஒரே விஷயம், இஃப் ஐ கேன் டூ இட் யூ கேன் டூ.